வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா 46. ஸோ இன்னைக்கு சூர்யா 46 ப்ராஜெக்டோடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிறது தான் டைட்டிலாக வைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எப்படி நியூஸ் இருந்தது அப்படின்னா தெலுங்கு வெர்ஷனுக்கு வந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் தமிழ் வெர்ஷனுக்கு வந்து விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன டிஃபரன்ஸோட வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் இருந்தது. மேபி ஆரம்பத்தில் மூவி டீம் அப்படி கூட பிளான் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த டிஃபரன்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் ஒரே டைட்டில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிறதான் டைட்டிலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு எலைட்டான லுக் கொடுக்குற விதமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. போஸ்டரில் சூர்யா வந்து ஒரு குழந்தைய கேரி பண்ணி நின்றுட்டு இருக்கிற மாதிரி வந்து காட்டப்படுது. ரொம்ப சிம்பிளான நீட்டான ஒரு போஸ்டராக விட்டுருக்காங்க. இந்த படம் இப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக மைண்ட் செட் பண்ணுற விதமாக தான் படத்தோடைய டைட்டில் போஸ்டர் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ஒரு மாஸ் ஃபிலிம் கிடையாது. இது வந்து ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெய்னராக தான் வந்து உருவாயிருக்கு. இதுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு லவ் ஸ்டோரியும் வந்து இருக்கு. அண்ட் கண்டிப்பாக ஒரு ஸ்டைலிஷான சூர்யாவை இந்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே மூவி டீம் வந்து சஞ்சய் ராமசாமி இஸ் பேக் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணி அப்படி சொல்லி தான் வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ சஞ்சய் ராமசாமி கேரக்டருடைய ஷேட் வந்து நிச்சயமாக இந்த படத்தில் சூர்யா ப்ளே பண்ணியிருக்கிற கேரக்டரில் வந்து தெரியும். அது எந்த அளவுக்கு இவங்க கொண்டு வந்திருக்காங்க, எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ட் இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ரிலீஸ் மந்த்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஜூலை ரிலீஸ் தான் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஜூலை அப்படிங்கிறத மட்டும் போட்டிருக்காங்க, டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ ஜூலை 23 சூர்யா பிறந்தநாளை முன்னிட்டு தான் படத்தை கொண்டு வர மாதிரி மூவி டீம் பிளானில் இருக்காங்க. ஸோ போக போக தான் மூவி டீம் இதே பிளானில் இருக்க போகிறாங்களா இல்லை டேட்டில் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன எங்கேயாவது வர மாதிரி யோசிப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த வருஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூர்யாவுக்கு வந்து 3 ரிலீசஸ் காத்துட்ருக்கு. 3 வித்தியாசமான படங்கள். ஸோ கருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு காட் கனெக்ட் உள்ள பக்கா ரூரல் கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஃபிலிமாக அது உருவாயிருக்கு. சூர்யா 46 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் லவ் ஸ்டோரி உள்ள ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெய்னராக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சூர்யா 47 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கர மாஸ் ஆக்ஷன் ஃபன் காப் என்டர்டெய்னராக வந்து அது உருவாயிட்டு இருக்கு. ஸோ இந்த 3 படங்களில் நீங்கள் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் இந்த சூர்யா 46 விஸ்வநாதன் சன்ஸ் இந்த படத்தோடைய டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் எஸ்டிஆர் அடுத்து நடிக்க போகிற எஸ்டிஆர் 51 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளான் பண்ணபடி ஏப்ரல் மந்த்லேருந்து ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏப்ரல் ஆரம்பித்து ஜூலைக்குள்ளே எடுத்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மூவி டீம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ சீக்கிரமே முடிச்சு இந்த வருஷத்துக்குள்ளேயே படத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் யார் ஹீரோயினாக நடிக்க போகிறா அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மிருனால் தக்கூர் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் இருந்தது. அதுக்கப்புறமா இல்லை அவங்க நடிக்கல, வேற ஹீரோயினை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மிருனால் தக்கூர் தான் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டடாக சொல்லப்படுற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பழைய எஸ்டிஆர் 49ல் எஸ்டிஆர் சந்தானம் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் இருந்தது. அது பயங்கர ஹைப்படாகவும் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டே வந்து நடக்கலை. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பதிலாக ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் வந்து டான் பிக்சர்ஸ்க்கு வேற ஒரு படம் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அந்த ஸ்கிரிப்டை ராம்குமார் வந்து அடுத்து ஒரு பக்கம் சூர்யா கிட்டையும் இன்னொரு பக்கம் எஸ்கே கிட்டையும் சொல்லியிருக்காருங்கிற நியூஸ் நடுவில் இருந்தது. அதுக்கப்புறமா எஸ்கே தான் வந்து ஃபைனலைஸ் ஆயிருக்காரு, அவர் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்குமே நியூஸ் இருக்கு. எஸ்கே நடிக்கிறார் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக பழையபடி சந்தானம் எஸ்கே கூட சேர்ந்து நடிக்கலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த கேரக்டரில் வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ பழைய எஸ்டிஆர் 49ல் எஸ்டிஆர் சந்தானம் காம்போ வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த காம்போவை இந்த எஸ்டிஆர் 51க்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நியூஸ் வந்திருக்கு. ஸோ எஸ்டிஆர் 51ல் எஸ்டிஆர் சந்தானம் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது உண்மையாக இருந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்கும். அண்ட் இந்த ப்ராஜெக்டோடைய டைட்டிலை பொறுத்த வரைக்கும் ஒரு இங்கிலீஷ் டைட்டில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. ஆனால் டைட்டில் பற்றி ஏற்கனவே ஒரு சின்ன ஹிண்ட்டை அஸ்வத்தே வந்து சொல்லிட்டாரு, ஐல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ என்னவா இருக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய கெஸ்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. டாக்ஸிக் படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளான தபாஹி சாங்கை இன்னைக்கு காலையில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஏற்பட்ட ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆடியோ மட்டும்தான் இருக்கு, வீடியோ எதுவுமே காணும். விஷுவல்ஸே இல்லாமல் வெறும் ஆடியோ ட்ராக்கை மட்டும்தான் வந்து விட்டுருக்காங்க. அதை பார்த்தே நிறைய பேர் வந்து காண்டாயிட்டாங்க. என்ன விஷுவல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு வந்தால் இப்படி ஸ்கேம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ வீடியோ சாங் வந்து சீக்கிரமே வரும், நைட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்க வரைக்கும் எதுவும் வரல. மேபி இதுக்கப்புறம் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். பாட்டு பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன டாக்ஸிக் படத்தோடைய கியாரா அத்வானி போஸ்டர்ஸை வச்சு இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கிற ஒரு தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பிரஷன்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்தில் அவங்களுக்கு கண்ணு தெரியாத போல பிளைண்டாக நடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது இந்த போஸ்டர்ஸ் வச்சுலாம் நம்ம சொல்லிட முடியாது. எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். எப்படி ரெட்ரோவோடைய கிளிம்ஸில் பூஜா ஹெக்டே எதுவுமே பேசலன்னொடனே அவங்கள ஊமன்னு
சொல்லிட்டாங்களோ அந்த மாதிரி தான் இந்த தியரி வந்து இப்போ போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த டாக்ஸிக் படத்தோடைய டைரக்டர் கீது மோகன்தாஸ் அடுத்து வந்து அவங்க கியாரா அத்வானி வச்சு தான் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் பாலிவுட்ல பண்ற மாதிரி இருக்காங்க. அதை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். யஷ் பத்தின இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஃபியூச்சர்ல பிரசாந்த் நீலோட அவர் ஒர்க் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே ப்ரோ. KGF 3 இன்னும் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது KGF 3 இல்ல, அது இல்லாம வேற ஒரு படம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஜேசன் சஞ்சய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய டெபியூ ஃபிலிமான சிக்மா அந்த படத்துக்கான ஒர்க் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ சீக்கிரமே அந்த படத்துல இருந்து ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கறத தாண்டி இந்த படத்துல ஒரு சின்ன கேமியோலுமே அவர் அப்பியர் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. கடைசியா ஜேசன் சஞ்சய் வந்து வேட்டைக்காரன் படத்துல வந்து பார்த்திருப்போம், நான் அடிச்சா சாங்ல. அதே மாதிரி இந்த படத்திலுமே ஒரு சாங்ல ஒரு டான்ஸ் பண்ற மாதிரியான ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் தான் அவர் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. இந்த சிக்மா படத்தோடைய ஸ்டோரி லைனா சோஷியல் மீடியால சொல்லப்படுற ஒரு ரூமர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பாவால ஏற்பட்ட கடனை அடைக்கிறதுக்காக பையன் ஹீரோ வந்து என்னென்ன சம்பவங்கள் பண்றாரு, எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போறாரு அப்படிங்கறதான் கதைக்களம் அப்படின்னு நான் சொல்லல. சோஷியல் மீடியால ஒரு ரூமரா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு இது ரூமரா தான் பார்க்க முடியும். இது உண்மையா பொய்யாங்கிறது படம் வந்தாதான் நமக்கு தெரிய வரும். இது எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்தது. ஷாக்கிங்கா இருந்தது, எல்லாருமே வந்து பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறமா தான் இந்த நியூஸ் வந்து சோஷியல் மீடியால வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ யாராவது கொளுத்தி போட்டிருக்காங்களா இல்ல உண்மையிலேயே ஜேசன் சஞ்சய் இதை தான் வந்து படமா எடுத்திருக்காரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு பக்கம் சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து உண்மையா இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு, ஒரு ஆன் ஸ்கிரீன் ரிவெஞ்ச் மாதிரி கூட இவங்க பண்ணலாம் அப்படின்லாம் வந்து பேசிக்கிறாங்க. அது என்ன ஆன் ஸ்கிரீன் ரிவெஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது, கோட் படத்துல வில்லன் பாத்தீங்கன்னா அந்த பையன் விஜய் கேரக்டர் தான். அந்த கேரக்டருக்கு சஞ்சய் அப்படிங்கிற பேர் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஜேசன் சஞ்சய் டைரக்ட் பண்ற அவருடைய முதல் படத்துல அப்பா கேரக்டர் வந்து கொஞ்சம் நெகட்டிவா காட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. பட் அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம நம்ப முடியாது, படம் வந்தாதான் தெரிய வரும். துரந்தர் பார்ட் 2 படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து நாளைக்கு மார்ச் 3ஆம் தேதி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. ஆனா இப்போ வரைக்குமே மூவி டீம் அஃபிஷியலா அது எங்கேயுமே வந்து கன்ஃபார்மே பண்ணல. இதை பத்தி ஒரு விதமா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கன்ஃபார்ம்லாம் பண்ண மாட்டாங்க, எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம நாளைக்கு டைரக்டா ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு நியூஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இல்ல, அப்படிலாம் இல்ல, ட்ரெய்லர் வரப்போகுது அப்படின்னா முன்னாடியே வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லலை அப்படின்னா நாளைக்கு ட்ரெய்லர் வரப்போறது இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நாளைக்கு வரல அப்படின்னாலும் இந்த வீக்குள்ள டெஃபினட்டா துரந்தர் 2 அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிடும். ஸோ ட்ரெய்லர் கட் வந்து பாத்தீங்கன்னா 3லேருந்து 4 நிமிஷம் கிட்ட இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்ப நடிச்சிட்டு இருக்கிற ஜெயிலர் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலா இன்னும் ஷூட்டிங் வந்து முடியல, ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு சின்ன ஷெட்யூல் வந்து பாக்கி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஷாருக் கானுடைய கேமியோ போர்ஷன். அதை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதை தனியாக தான் வந்து ஷூட் பண்ண போறாங்க. அதுக்கான டேட்ஸ் வந்து ஷாருக் கான் வந்து சொல்லுவாரு அப்படின்னு. பட் இன்னும் அவர் டேட்ஸ் கொடுத்தாரா என்ன ஏதுங்கிறது தெரியல. பிப்ரவரி எண்டுக்குள்ளேயே அதை எடுத்து முடிக்க போறதா தான் நியூஸ் இருந்தது. பட் இப்போ பிப்ரவரி தாண்டி மார்ச்க்குள்ள வந்தாச்சு. ஸோ மார்ச் எண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஷாருக் கானுடைய அந்த கேமியோ ஷூட் வந்து எடுத்து முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நியூஸ் இருக்கு. அதை முடிச்சிட்டாங்க அப்படின்னா மொத்த ஷூட்டிங்குமே வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஜெயிலர் படத்துல ஹுக்கும் சாங் வந்து வேற லெவல் ஹிட் ஆச்சு. அதே சமயம் பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியுமே வந்து கிரியேட் பண்ணுச்சு. அந்த பாட்டு லிரிக்ஸ் எழுதின சூப்பர் சுப்பு வந்து இப்போ ஜெயிலர் 2லுமே பாத்தீங்கன்னா ஒரு சாங்க்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த தடவை அவர் லிரிக்ஸ் எழுதியிருக்கிற சாங் எவ்வளவு பெரிய ஹிட் ஆக போகுது, வேற ஏதாவது ஒரு புது கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ண போதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.